வந்து நான் இருக்கேன். ஸோ அதனால் பப்ஜி மொபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஆடலாம்னு சொல்லி பார்த்தேங்க. எனக்கு விளையாடவே வரல. ஏன்னா ஒரு பப்ஜி பிளேயர் வந்து எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயரால் அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் ஆட முடியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் சேஞ்சாக இருக்கும். ஏன்னா டிஃபால்ட்டாக இப்போ ஃப்ரீ ஃபயரில் ஸ்கோப் ஓப்பன் பண்ணாவே எனிமிக்கிட்ட போவோம். இங்கெல்லாம் அப்படியெல்லாம் போகாது. கஷ்டப்பட்டு நம்மளே தான் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா தினமாக கவரில் நின்று பொறுமையாக ஆடணும். அந்த பொறுமை வர மாட்டுது. நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிறது நிறையவே இருக்குது. டே 1 இப்போ தான் நம்ம genreviews.online. ஸோ இந்த genreviews.onlineல நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்ட்டான எல்லா ப்ராடக்ட்டுக்கான ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பார்த்துக்க முடியுங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்க. ஸோ அப்படின்னா இந்த genreviews.onlineல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கக்குள்ள நீங்கள் ஒரு வேல்யூவான ஒரு ஒர்த்தான பொருளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்க முடியுங்க. ஸோ உடனே செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குங்க. உடனே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ப்ராடக்ட் இப்போ வந்து ஒரு 3-4 கேம் போட்டு கொஞ்சம் இப்படிலாம் ஆடலாம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நான் வந்து ரெக்கார்ட் போட்டேன். ஒரு புது பிளேயர் மாரி தான் நான் வந்து ஆடுவேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கேமெல்லாம் பப்ஜி ஆட வராது. ஏதாச்சும் பப்ஜி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து கோவப்பட்டு என்னை திட்டாதீங்க. ஏன்னா நான் பாட்டு குட்டி தான். இப்போ தான் நான் கேமுக்கே வந்து புதுசு. ஆல்ரெடி விளையாடி இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுவும் பாட்டுத்தனமாக தான் விளையாடிட்டுருக்கேன். எனக்கும் வந்து விளையாடணும், இம்ப்ரூவ் பண்ணணுன்னு ஆசை. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்னால் வந்து பெஸ்ட்டு கொடுக்க முடியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து ஈவெண்ட்டில் தான் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனிமி ஒருத்தவன் தான் வந்து இங்கே இறங்கியிருக்கான். அவனுக்கு ஹெட்ஷாட் வந்து நான் அடிச்சுட்டு அப்படியே ரஷ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அவன் எனக்கே வந்து டிமிக்கி காமிச்சிட்ருக்கான். அங்கே தான் இருக்கான் எனிமி. என்னால் இந்த ஸ்க்ரீனெல்லாம் ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ண முடியல. ஃப்ரீ ஃபயர்லலாம் ஸ்பீடாக வந்து மூவ் ஆகுது. ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த எனிமி அடிக்கிறதுக்கு நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் எனக்கெல்லாம் டேமேஜ் எல்லாம் வந்து கொடுத்தான். கடைசியில் அவனை கில் பண்ணி ஃபர்ஸ்ட் கில் வந்து நம்ம பதிச்சிட்டோம். ஈவெண்ட்டுக்குள்ளே இருந்த ஒரு எனிமியும் நம்ம அடித்து கில்லை எடுத்துட்டாச்சு. அங்கே ஒரு சூளம் மாரி இருக்கும். அதை எடுத்தால் நிறைய லூட்டு வரும். நான் நிறைய யூடியூபர்ஸ் லைவ் பார்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போகிறேன். எனக்குன்னு டோட்டலாக இந்த கேம் பற்றி ஒன்றுமே சுத்தமாக தெரியாது. ஒன்றும் நிறைய விஷயங்கள் தெரியாது. சென்சிட்டிவெல்லாம் மாற்றணும். அதெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கணும். இல்லை என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு யாராச்சும் பப்ஜி பிளேயராக இருந்தால் அவங்ககிட்ட சென்டிங்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கேம் வந்து கற்றுக்கலாம். எப்படியெல்லாம் ஆட போகிறதே எனக்கு தெரியல. ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ மனசு கஷ்டப்பட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம டெவில் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை வந்து ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராச்சும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக அந்த சூலத்தை வந்து நம்ம எடுத்துடாச்சு. அதில் நிறைய லூட்ஸ் எல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டிங்ரே கோர் இந்த இது வச்சுட்டு தாங்க எனக்கு இதை பார்த்துட்டு பிறகு தான் எனக்கு வந்து இதெல்லாம் ஆடணும்னு தோணுச்சு. இப்போது நிறைய பேர் வந்து ஃப்ரீ ஃபயரை வந்து வெறுத்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் பப்ஜி ட்ரை பண்ணணுன்னு நினைப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த டிவைஸ் நல்ல டிவைஸ் இருந்தால் தான் பப்ஜி வந்து நல்லபடியாக ஆட முடியும். இல்லைனா ரொம்ப ஒரு லாக் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அல்ட்ராவில் வச்சு ஆட முடியாது. சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பப்ஜியில் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஃப்ரீ ஃபயர் நிறைய லோ எண்ட் டிவைஸ் பிளேயர்ஸ் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டுருக்காங்க. அதனால தான் ஃப்ரீ ஃபயர் அவங்களுக்கு பிடிச்சி போயிட்டு அதுவே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல டிவைஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பப்ஜியும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் பப்ஜிக்கு வந்து மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவெண்ட்டில் எனக்கு ஒன்று பிடிச்சது இந்த ஸ்டிங்ரே தாங்க. இது மேலே வந்து ட்ராவல் பண்ணிட்டு பறந்துக்கிட்டே போகலாம். எனிமி ஒருத்தவங்க பறந்துட்டு வேறு ஒரு எனிமி அடிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கிராஸ் பிளேயரு. ஸோ நடுவில் நம்மளும் பூந்து வந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவனுக்கு டேமேஜ் வந்து கம்மியாக தாங்க கொடுத்தேன். அந்த கில் வந்து நம்ம திருட்டு கில் வந்து எடுத்துடாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு எனிமி ஏதோ பண்ணிட்டு இருந்தான். சரி நம்மளும் ஒரு மூமெண்ட்டுன்னு பேரில் வந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா ஸ்டிக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. என்னால் ஸ்க்ரீனை திருப்பவே முடியல. சென்சிட்டிவ் எல்லாம் மாத்திரம் டிபியை வச்சாலும் வைப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னால் ஸ்க்ரீனை வந்து இந்த ஸ்லைடு வியூவில் வந்து என்னால் சீக்கிரமாக திருப்ப முடியல. அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது கொஞ்சம் வந்து சரி பண்ணணும். நிறைய விஷயங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும். இப்போ தானே டே 1 போக போக இன்னும் கொஞ்சமாக வந்து நம்ம கற்றுக்கலாம். இன்னும் செட்டிங்ஸே நான் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணலைங்க அந்த அளவுக்கு. பாருங்கள் எல்லாமே வந்து இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் நோத்தி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இன்னொரு எனிமி ரஷ் பண்ணி போயிட்டு அந்த அடிக்க ட்ரை பண்ணேன். அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். கடைசியில் அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து நம்ம கில் வந்து நம்ம எடுத்துட்டாச்சு. இந்த உட்கார பட்டனெல்லாம் ரைட் சைடில் டாப்பில் வைக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 4 ஃபிங்கர் பிளேயராக மாறணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்குங்க. பாருங்களேன் எவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குன்னு. ஃப்ரீ ஃபயரில் பொறுத்த வரைக்கும் கம்மியான செட்டிங்ஸு. இங்கே பார்த்தா
இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து 4 ஃபிங்கரில் விளாட்னா மட்டும்தான் நம்மளால் ஆட முடியும். இன்னொருத்தவங்க எவனோ வராங்க, காரில் பைக்கில் வரான்னு நினைக்கிறேன். சவுண்ட் வந்து மாதிரி கேட்குது. ரெடியாக இருக்கணும். எங்கே வந்து முட்டிட்டு நிற்பானு தெரியல. நான் கவர் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து அவனை ஹெட்ஷாட் அடிச்சு வந்து போனால் நம்ம கில்லு வந்து போனால் நம்ம பண்ணி வச்சு வெரி 5 கிலோ வந்து போனால் எடுத்திருக்கோம். எனக்கு ஒரு பேராசை வந்து இருக்குங்க. தொடர்ந்து 7 மேட்ச் சிடி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சிக்கன் டின்னர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து செமன் பண்ணி வந்து வின் பண்ணணுன்னு ஆசை. அதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. மதன் ப்ரோ பண்ணியிருக்காரு, மிஸ்டர் டிஜி மிஸ்டர் எக்ஸ் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறது பார்த்தோன்னே நம்மளுக்கும் இந்த மாரி எல்லாம் பண்ணணும், அது வெறியாக இருக்குங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் மாரி அதெல்லாம். ஸோ அப்படி வந்து புதுசாக ஏதாவது கொண்டு வந்தால் தான் ஃப்ரீ ஃபயர்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு ஆடுவாங்க. இருக்கிற மாரி இருந்துகிட்டே இருந்தால் அப்புறம் என்ன தான் விளையாடவே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேது ஃப்ரீ ஃபயரு. அதனால தான் பப்ஜி பக்கமே வந்து எட்டி பார்த்தேன். இப்படி இருக்குது. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோட வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு கேமை கற்றுக்கிட்டோன்னா நல்லா ஆடலாங்க.